வணக்கம். பிஎஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து சரவணன். அதாவது நம்ம ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமா கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான நெறைய தகவல்கள இந்த சேனல்ல நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ராப்பர்ட்டிய தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்க் லோன் ஃபெசிலிட்டீஸ். நெறைய பேர் சொல்றாங்க. 90% லோன் கிடைக்குது, 80% லோன் கிடைக்குது, 75% லோன் கிடைக்குது அப்டின்னு. ஸோ ஒரு கஸ்டமரா நீங்க என்ன யோசிப்பீங்க அப்டின்னா, லோன் வாங்கலாமா வேணாமா சார்? அப்டின்னு கேட்பீங்க. கேட்கலாம், அத யோசிக்கலாம், இல்ல திங்க் பண்ணலாம். எப்படி வேணாலும் நெனச்சுக்கங்க. ஒரு கஸ்டமரா நீங்க என்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா, "சார் நீங்க ப்ராப்பர்ட்டிலாம் ஓகே சார். நான் லோன் வாங்கலாமா? வேணாமா சார்?" எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரு, "சார் லோன் வாங்கி நான் வட்டி கட்ட முடியலப்பா. என் ப்ராப்பர்ட்டிலாம் சீசிங்ல போயிருச்சு." அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து உங்கள பயமுறுத்துறதுக்கான ஒரு ஒரு காரணமோ, ஒரு செய்தியா தான் நான் நெனைக்கிறேன். ஸோ ஒருத்தர் லோன் வாங்காம இந்த உலகத்துல சொத்து வாங்கணுங்கிறது 100க்கு 99% பாசிபிளே கிடையாதுங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கஸ்டமரா என்ட்ட என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சார் நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ப்ராப்பர்ட்டி விக்கிறீங்க. அதனால நீங்க லோன ப்ரமோட் பண்றீங்க. டெஃபினெட்லி கிடையாதுங்க. என்னைக்குமே லோனுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மாரிங்க. ஃப்ரெண்ட்லினா என்னங்க? நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நீங்க கீழ விழுந்து அடிபட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன இருப்பாரு? நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்ன்னு சொல்றார்ல. அது மாரி தாங்க உங்க லோன். உங்க லோனுங்கிறது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மாரி. நான் இருக்கேன் நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். ஸோ அந்த லோன நம்ம ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ல கொண்டு போகக்கூடாதுங்க. ரிஸ்க் ஃபேக்டர்னா என்னன்னா, இப்போ ஒருத்தர் ரூ. 40,00,000 ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. 40,00,000 லோன் கேட்பாரு. அது டெஃபினெட்லி ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டருங்க. ஒருத்தரு ரூ. 40,00,000 ப்ராப்பர்ட்டி வாங்குறாருன்னா, முன்பணம் ரூ. 4,00,000 நம்ம கையில வச்சுக்கணுங்க. 36,00,000 தான் லோன் போகணுங்க. இதுதான் கரெக்ட்டான லோன் போறதுக்கான ஒரு பாசிபிள்ங்க. ஸோ அந்த 36,00,000 லோன் போறாரு ஒரு கஸ்டமர் அப்படின்னா, அந்த 36,00,000 லோன நம்ம எப்படி கட்டணும்? எப்படி குளோஸ் பண்ணணும்? எப்படி அந்த லோன முடிக்கணும்? அதுக்கான வழிகள் நெறைய இருக்குங்க. ஒரு கஸ்டமரா நீங்க ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா, முதல்ல லோன பார்த்து பயப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, லோனுங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி மாரி தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ அத நீங்க என்ன மாரி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லப் போறேன். ஒரு 36,00,000 நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட இஎம்ஐ எனக்கு தெரிஞ்சு ஒரு 22, 25 இயர்ஸ்ல போட்டீங்கன்னா, ஒரு ரூ. 30,000 ரூ. 32,000 இஎம்ஐ வருங்க. ஸோ இது வந்து உங்களோட இன்கம் வைஸ பார்த்து தான் அது பெரிய ரிஸ்க்கா, இல்ல சிம்பிள் ஈஸியாங்கிறத பொறுத்து இருக்கு. ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறவருக்கு அது ஒரு ஈஸியான வேலைங்க. ரூ. 50,000 சம்பளம் வாங்குறதுக்கு அது ஒரு கொஞ்சம் டஃப்பான வேலைங்க. ஸோ நீங்க தான் அத டிசைட் பண்ணணும். உங்களுடைய இன்கம்க்கு ஏத்த மாரி ஒரு இஎம்ஐய நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த இஎம்ஐக்கு ஏத்த மாரி ஒரு ப்ராப்பர்ட்டிய நீங்க வாங்கிக்கங்க. என்னுடைய சஜஷன் அதான். நான் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஸோ ஒரு கஸ்டமரா எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போனோம்னா, அ 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாருங்க. ஆ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 75,000 சேலரி வாங்குறாரு. அவருக்கு எந்த லோனும் கிடையாது. ஆனா, அவருக்கு லோன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா லோன பார்த்து பயப்படுறாரு. என்ன பயப்படுறாருன்னா, அவர் ஒரு 35,00,000 லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு ஐடியால இருக்காரு. அவர் எப்படி கால்குலேட் பண்றாரு தெரியுங்களா? 35,00,000 லோனுக்கு மாசம் ரூ. 32,000 வட்டிங்க. ஸோ இஎம்ஐங்க. 32,000 வட்டி கிடையாதுங்க. ரூ. 32,000 இஎம்ஐங்க. அந்த இஎம்ஐ வந்து டிமினிஷன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ரூ. 7,000 வந்து வட்டியாவும், மீதி இருக்கிற ரூ. 25,000 வந்து பிரின்சிபலாவும் எடுப்பாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 32,000 இன்டு 25 வருஷம் கால்குலேட் பண்ணி என்ட்ட காமிச்சாருங்க. நான் சொன்னேன், "எப்படி சார் கால்குலேட் பண்ணீங்க?" அப்படின்னு. "சார் நான் ஒரு 25 வருஷம் கட்டப் போறேன்ல சார். ரூ. 32,000 இஎம்ஐ சார். அப்போ நான் வாங்குன ரூ. 35,00,000க்கு 30,00,000 வட்டி கட்டுறேன் சார்" அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு காமெடியா ஒரு கொஸ்டின் கேட்டேன். "சார் நீங்க 25 வருஷம் கழிச்சு உங்களுடைய சொத்துடைய வேல்யூ என்ன சார்?" அப்படின்னு கேட்டேன். "சார் அது எப்படியும் ஒரு 4,00,00,000 3,00,00,000 போகும் சார்." "ஸோ அப்ப நீங்க வாங்குன வட்டி என்ன சார்?" அப்படின்னு கேட்டேன். "சார் அது அப்ப கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வட்டிய பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க கட்டும்போது உங்களுடைய அசெட் வேல்யூ என்னங்கிறத தான் நீங்க பார்க்கணும். வட்டிங்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்டா ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வட்டிய நீங்க கம்மி பண்ணிறலாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 35,00,000 லோன் வாங்குறீங்கல்ல, ரூ. 32,000 இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, ரூ. 30,000 நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு சொல்றீங்கல்ல, டெஃபினெட்லி அவ்வளோ கட்ட வேண்டியதே இல்லைங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பார்ஷியல் குளோசர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. பார்ஷியல் குளோசர்ன்னா என்ன? நெறைய பேர் லோன் வாங்குறவங்க அத பத்தி கேட்கறாங்க. ஆனா முழு புரிதலோட இருக்கிறது இல்லைங்க. முழு புரிதல்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 32,000 இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, நெறைய நீங்க அந்த லோன் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டினா கூட உங்களால 2 வருஷம் இஎம்ஐ வந்து வேவர் ஆகும்னு சொல்லுவாரு. அதுவும் இருக்குங்க. அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க இஎம்ஐ ரூ. 32,000 கட்டிறணும். வருஷத்துக்கு ஒரு டைம் ரூ. 1,00,000 உங்களால பார்ஷியலா உங்களுடைய லோன்ல கட்ட முடியும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க லோன் டெஃபினெட்லி 7 இயர்ஸ்ல முடியுதுங்க. 8வது வருஷம் நீங்க என்னைய கூப்பிட்டு, "சரவணன் சார், என் ப்ராப்பர்ட்டி லோன் முடிஞ்சிருச்சு. நான் வேற இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்ன்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குவீங்க. அந்த மாரி என்கிட்ட எக்ஸிஸ்டிங் கிளையன்ட் மினிமம் ஒரு 10 to 15 பேர் இருக்காங்க. நான் வாங்க வச்சிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறேன். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்க்கான காரணம் கஸ்டமருடைய சப்போர்ட்டும், என்னுடைய சில விஷயங்கள நான் சொல்லி அவங்களுக்கு வாங்க வச்சதும் தான் காரணம். ஸோ உங்க லோன பத்தி நீங்க பயப்படாம, வருஷத்துக்கு ஒரு டைம்
உங்களோட இஎம்ஐ போக ஒரு சின்ன அமௌண்ட் 30,000 40,000 50,000 எக்ஸ்ட்ரா நீங்க பிரின்சிபல்ல கட்ட முடியும்னா நீங்க 6 வருஷத்துக்கு ஒரு டைம் ப்ராப்பர்ட்டியோட ஓனரா உங்களால என்னை ஆக்க முடியுங்க. அது என்னுடைய கான்ஃபிடென்ட்ங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்க ஒரு சின்னதா லோன் போடணும். அந்த இஎம்ஐ போக எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு 50,000 1,00,000 நீங்க கட்ட ரெடினா 6 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க ப்ராப்பர்ட்டி ஓனரா ஆகிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஆகுறதுனால என்ன சார் காரணம்? என்ன சார் நடக்கும்? அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுன்னா, என்னால ஒரு 65 வயசு வரல தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேல என்ன ஆகும்னா, ரிட்டயர்மென்ட் ஏஜ்ன்னு எல்லாருக்குமே இருக்குங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட் ஏஜ் கண்டிப்பா இருக்குங்க. அந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ்ங்கிற போது, நீங்க வாங்கி வச்ச காரோ, பைக்கோ, ட்ரெஸ்ஸோ என்ன வேணாலும் சம்திங் எதுவுமே உங்களுக்கு ஒரு சிறந்த டெப்ரிசியேஷன் வேல்யூவா தான் இருக்குமே தவிர, உங்கள பாதுகாக்கிற ஒரு அசெட்டா இருக்காது. உங்கள பாதுகாக்கிற அசெட்னா என்னங்க? பணம், சொத்து தாங்க. அந்த சொத்த நீங்க நெறைய சேர்த்து வச்சிருக்கணும். அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு முதல் காரணம் லோன் தான். ஸோ நீங்க 35 வயசுல ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் போட்டு வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, 65 வயசு வரும்போது உங்களால மினிமம் 4 ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். 6 வருஷத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த லோன பார்ஷியல் குளோசரா பண்ணணும். பார்ஷியல் குளோசர் பண்றதுனால கண்டிப்பா லோன் சீக்கிரம் முடிஞ்சிருமா சார்? டெஃபினெட்லி முடியும் சார். அதுக்கான பெரிய கால்குலேஷன், டெமோ அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ நீங்க வாங்குற லோன் எப்படியெல்லாம் பார்ஷியல் குளோசர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய வீடியோவா பார்ஷியல் குளோசர் வீடியோன்னு தனியா ஒரு வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீக்ல போடுறேன். அது கால்குலேஷனோட போடுறேன். 35 லட்ச ரூபா லோனுக்கு எவ்வளோ இஎம்ஐ? 1 லட்ச ரூபா நீங்க கட்டுறதுனால எத்தனை வருஷம் வேவர் ஆகுது? அது வந்து எத்தனை டைம்க்கு ஒரு டைம் நம்மளால கட்ட முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நான் போடுறேன். இப்போதைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், லோன பார்த்து மட்டும் பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படக்கூடாது? ஸோ நான் ஒரு இடத்துக்கு போறேன். இந்த பாதை வழியா நடந்து போனா தான் அந்த பாதை நல்ல பாதையா, கெட்ட பாதையான்னு தெரியும். அதனால லோன் வாங்கி நீங்க கட்டும்போது தான் இதனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதே ஒரு கஸ்டமர் என்கிட்ட இதே ஃபீல்ட்ல வந்த ஒரு கஸ்டமர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு 5 வருஷத்துக்குள்ள அந்த லோன கட்டி முடிச்சுட்டாரு. அவர் வாங்குன சொத்துடைய வேல்யூ அன்னைக்கு 28 லட்ச ரூவா, இன்னைக்கு 74 லட்ச ரூவாய்ங்க. எக்ஸாம்பிள் நீங்க நேர்ல வாங்க கூட்டிக் கொண்டே காட்டுறேன். அவர் வட்டி எவ்வளோ கட்டியிருக்காருன்னா, வெறும் 12 லட்ச ரூவா கட்டியிருக்காங்க. ஸோ 28 + 12 அவர் போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பாரிச்சாரோ, அத விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா அந்த சொத்து அவருக்கு சம்பாரிச்சு குடுத்துருக்கேன். இத நான் பெருமையாவே சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவருக்கு அந்த புரிதல கொஞ்சம் நாள் சென்று தான் புரிஞ்சாரு. இன்னைக்கு நெறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி சர்க்கிளுக்கு, கொலீக்குக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றாரு. இந்த மாரி நம்ம சம்பாரிக்கும்போது ஒரு சொத்து சேர்க்கணும். இந்த மாரிலாம் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இத வந்து நான் உங்களுக்கு ஒரு சொத்து வாங்க வைக்கணுங்காகவோ, இல்ல லோன் வாங்க வைக்கணுங்கிறதுக்காகவோ நான் சொல்ல கிடையாதுங்க. நெறைய பேரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்ட பேசும்போது என்ன நெனைக்கிறாங்கன்னா, "தம்பி நான் லோன் போட்டு வாங்கி தான் இன்னைக்கு பெரிய கடனாளியா இருக்கேன்" அப்படின்னுவேன். அதெல்லாம் என்ன காரணம்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா, அந்த லோன பார்த்து பயப்பட்டு அந்த இஎம்ஐயோடவே அவங்க லைஃப்ப டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிராவல் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த இஎம்ஐ தான் அடுத்த மாசம் ரூ. 22,500 அந்த பேங்க்ல வச்சிருக்கணுமே அப்படிங்கிற மாரி ஒரு புரிதலோட ஓடுவாங்க. அது கரெக்ட்டான லைஃபான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. ஏன்னா, ஸோ அந்த ரூ. 22,500 நீங்க இஎம்ஐ கட்ட போறீங்கன்னா, அடுத்த மாசம் ஒரு ரூ. 40,000 50,000 சம்பாரிக்கணுங்க. ஸோ கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி தானே சார். அது எப்படி சார் கூட வரும்? எவ்வளவோ இருக்குங்க சார். ஸோ மாசம் 6 மாசத்துக்கூட இன்கிரிமென்ட் இருக்கு. நெறைய டெவலப்மென்ட் இருக்கு. உங்களுடைய தேவையில்லாத செலவுகள, எக்ஸ்பென்சஸ கம்மி பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார், பைக் பழசானா மாத்திர்றேங்க. ஷர்ட் ரூ. 1000க்கு பதிலா ரூ. 2000 போடுறேங்க. ஏன்னா நான் நல்லா சம்பாரிக்கிறேன். ஃபோன் வந்து 6 மாசத்துக்கூடயே மாத்திருவேங்க. ஏன்னா நான் நல்லா சம்பாரிக்கிறேன். ஸோ இந்த மாரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லோன சீக்கிரம் குளோஸ் பண்ணிடலாம். ஆனா, நீங்க பார்த்து பயப்படுற ஒருத்தர் அதெல்லாம் பண்ணாம, இஎம்ஐய மட்டும் நெனச்சு பயப்படும்போது, அவர்னால கண்டிப்பா கூட வட்டி தான் கட்ட முடியும். அவர்னால ஒரு சொத்துக்கு மேல வாங்க முடியாது. யார் ஒரு பெர்சன் பார்ஷியல் குளோசர் பண்ணி, அந்த லோன பார்த்து பயப்படாம ஒரு சொத்து வாங்கணும்னு நெனைக்கிறாரோ, அவர் 6 வருஷத்துக்கு கூட ஓனர் ஆகிட்டே இருக்காருங்க. டெஃபினெட்லி. இதே மாரி இன்னொரு வீடியோலயும் நம்ம நேரலையா பார்க்கலாங்க. இந்த பார்ஷியல் குளோசர் எப்படியெல்லாம் குளோஸ் பண்ணலாங்கிற ஒரு முழு வீடியோ அடுத்த வாரம் உங்களுக்கு லைவ்ல வருங்க. இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 100% உண்மைங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நேர்ல வாங்க, ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர்ல நீங்க எங்க வேணாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. டெவலப்மென்ட் இருக்கா? அக்சஸிபிலிட்டி இருக்கா? ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கா? ஸோ எல்லா விஷயத்தையும் பாருங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. சென்னை, பெங்களூர், மதுரை, திருச்சி நீங்க இந்தியாவுல இல்ல, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்காம விட்டுறாதீங்க. ஏன்னா, கோயம்புத்தூரியான ஒரு பிளசன்ட்டான ஏரியாவ டெஃபினெட்லி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ லோன பார்த்தும் பயப்படாதீங்க. ஒரு லோன் போட்டு ஒரு சொத்து வாங்குங்க. அந்த லோன சீக்கிரம் கட்டி குளோஸ் பண்றதுக்கான நெறைய வழிகள் இருக்கு. நான் சொன்னது ஒரே ஒரு வழி. பார்ஷியல் குளோசர், இன்னும் ஃப்ரீ குளோசர் இருக்கு. மிட் வேரியன்ட் அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டா கட்டலாம். அந்த மாரி வேரியன்ட் நெறைய இருக்கு. வட்டிய கம்மி பண்றதுக்கான வழிகள் இருக்கு. அந்த மாரி நெறைய வீடியோகள் ரெகுலரா வாரம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ பார்ஷியல் குளோஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட் மாரி. நம்மளுக்கு ஒரு ஊண்டுகோல். நம்ம காயோ, காலோ உடையும்போது ஒரு ஸ்டிக் வச்சு நடப்போம். அந்த ஸ்டிக் வந்து எப்போ நம்மளுக்கு பார்ஷியல் குளோசர் மாரி.
நம்ம நல்லா ஆனதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருணுங்க. அது மாதிரி பார்ஷியல் க்ளோசர் கட்டி முடிச்சோன்னே அந்த லோனை தூக்கி போட்டுட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்க போயிடணுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. லோனை பார்த்து பயப்படுறவருக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதுக்காக நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிறதில்ல, பார்ஷியல் க்ளோசர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இது போல் இன்னும் நிறையா தகவல்கள் வீடியோக்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால், லோனில் நான் சொன்ன விஷயங்கள் இன்னும் டெப்த்தாக தேவைப்படுது, நான் வாங்கியிருக்கேன் சார் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். பேங்க் ஸ்டாஃப்ல மூலமானோட நம்ம இது வரைக்கும் 15 வருஷத்துல பண்ண சர்வீஸ் மூலம் சில தகவல்களை டைரக்டா ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.